எரேமியா 33வது அதிகாரம் 15வது வசனத்தின் முதல் 2 வரிய வாசிங்கள். ஊருணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொலோசையின் குமாரன் சல்லூம் பழுது பார்த்து அதை கட்டி மச்சு பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்ட தண்டையில் இருக்கிற சீலோவின் குலத்து மதிலையும் தாவீதின் நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினான். போதும். இப்போ 6வது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய வாசல் என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்லுங்க என்ன வாசல்? ஊரணி. அதையே நீங்க இவ்வளவு சொல்ற, நல்லா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க என்ன வாசல்? ஊரணி வாசல். ஊரணி வாசல். இந்த வாசல் வழியாத்தான் இவங்க நடந்து போகும்போது அங்க ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசலுக்கு ஊரணி வாசல் ஏன் கொடுத்தாங்கன்னா, அது பக்கத்துல ஒரு ஊற்று இருக்கு. ஊற்று தண்ணி தானா அந்த அருகாமையில் அந்த வாசல் பக்கத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வாசலையும் ஒரு நாள் நல்லா இருந்த வாசல், இந்த வாசலை எல்லாம் பிசாசு ஒரு நாள் இடித்து போட்டான், சத்துரு வந்து இடித்து போட்டான். அப்போ இப்ப அவங்க அடுத்தது 6வதா கட்டுகிற வாசல்னா இந்த ஊற்று அருகாமையில் இருக்க இந்த ஊரணி வாசலை அவர்கள் கட்டுகிறார்கள். இது சீலோவாம் குளத்து பக்கத்தில் இருக்கு இந்த ஊரணி வாசல். இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்த பாஸ்டர் அப்படின்னு கேட்பீங்கன்னா, இந்த ஊரணி வாசல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ ஊற்றை நம்மிடத்திலே சொல்லி தருகிறது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஊற்றை போல ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வருகிறார். என்றைக்கு நம்ம பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெறுகிறோமோ, நமக்குள்ள ஜீவன் நதியாக நம்முடைய உள்ளத்திலிருந்து தேவன் புறப்பட ஆரம்பிப்பார். நமக்குள்ள மாற்றம், நமக்குள்ள பரிசுத்தம், நமக்குள்ள தேவன் விரும்புகிற அந்த விருப்பத்தின்படி நடப்பது, இதெல்லாம் இந்த ஊற்றின் வாசல் கட்டப்படாம எனக்குள்ள புதிய ஊற்றுகள் வரவே வராது. நீங்க பாருங்க, நிறைய வீட்டுல வந்து ஒரு வனாந்திரம் போல இருக்கு, வெடிப்புள்ள வீடு போல இருக்கு. ஏன்னா அங்க ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவருக்கு இடமில்லை. அந்த இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவர் மேல் தாகம் இல்லை. அது மேல தாகம் இருந்தாதான் எனக்குள்ள அந்த ஊரணி வாசலாகிய பரிசுத்த ஆவியானவர் ஜீவ ஊற்றாக எனக்குள்ள இருந்து புறப்படுவார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு நேரம் இந்த ஊற்று உங்களுக்குள்ள இருந்து வரணும்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆண்டவற்றை கேட்டீங்க? எப்ப நீங்க ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஒரு ஊற்றாக ஒரு ஜீவ நதியாக புறப்படணும் என்று சொல்லி நீங்கள் தாகத்தோடு கேட்டது எத்தனை முறை? இன்னைக்கு அந்த வாசல் உங்க வாழ்க்கையில இடிபட்டிருக்கும்னா நீங்க நல்லா அறிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றா வரும்போதுதான் என் தாகம் எல்லாம் தீர்க்கப்படும். சொல்லுங்க, என் தாகம் எல்லாம் என்ன செய்யப்படும்? தீர்க்கப்படும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்க தாகம் தீர்க்கப்படும். ஊற்று தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியமானவர். அவர் இல்லாம என்னுடைய வாழ்க்கையின் வறட்சி மாறாது. ஏன் அடிக்கடி சொல்றீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்களே, இந்த வாழ்க்கையே ஏண்டா எனக்கு இப்படி இருக்கு, அப்புறம் இதை விட படிப்படி வேற வேற வார்த்தையெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஏன்? காரணம் என்னன்னா, இந்த ஊற்று எனக்குள்ள இருந்து வராம நின்னு போச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையே ஒரு வறட்சிக்குள்ள போயிடும். அதனாலதான் இயேசுவே தன்னுடைய வாயினால சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிங்கள். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு சொல்லுகிறதை கவனிங்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள உள்ளத்திலிருந்து என்ன புறப்படும்னா ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அடுத்தது சொல்லுங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்போ இயேசு சொல்லும்போது சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்துக்குள்ள என்ன புறப்பட ஆரம்பிச்சிருனா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஊற்ற போல புறப்படும். அதுதான் இந்த ஊரணி வாசலை காண்பிக்கிறது. அதைத்தான் கட்டினார்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மேல் எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிற, எவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் மேல் வாஞ்சியா இருக்கிற. ஏசாயா 55வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கன் சொல்கிறான், ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எங்க வாங்கனா தண்ணீர்கள் அண்டைக்கு என்ன செய்யனா வாருங்கள். அது பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். இயேசு எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பை விட்டிருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு வறட்சியில இருக்கிறீங்களா? இன்னைக்கு வேதனையில இருக்கிறீங்களா? காயப்பட்டு இருக்கிறீங்களா?
ரொம்ப வறண்டு போச்சு. நான் சொல்றேன், வாழ்க்கையே வெறுத்து கசப்பாகிறோம். ஏன் இன்றைக்கு இவ்வளவு துணிகரமான தீர்மானத்துக்குள் போகிறாங்க? வாழ்க்கையே வேணாம், முடிச்சுக்கலாம், இல்ல விட்டுட்டு போயிடலாம், இல்ல இந்த மாதிரி ஒரு வேலை வேண்டான்னு சொல்லி ஏன் அவர்கள் போகிறார்கள் என்றால், இன்னைக்கு அந்த வாசல், ஊருணி வாசல் ஊற்று புறப்படாம, பரிசுத்தாவியானவர் உள்ள ஊற்றா புறப்படாம எனக்குள்ள ஒரு தாகம் தீர்க்கப்படாது. இந்த உலகத்தின் மேல நிறைய தாகம் இருக்கலாம், ஆனால் நம்ம தேவ பிள்ளைகளாக பரிசுத்தாவியானவர் மேல் உள்ள தாகம் தான் எனக்குள் மாற்றத்தை கொண்டு வரும். வாசிங்க இன்னொரு வசனத்தை கூட தேவன் சொல்லும்போது சொன்னார் பாருங்க. எரேமியா 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். எரேமியா 2வது அதிகாரம் 13ஆம் வசனம். வசனத்தெல்லாம் கவனிங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நேரம் எடுத்து வீட்டுல போய் வாசியுங்கள். இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். 2 தீமைகளை என் ஜனங்கள் செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கே வெட்டி கொண்டார்களாம். நல்ல கவனிங்க, தேவன் எவ்வளவு பாரத்தோடு சொல்றார். அந்த வசனத்தை அப்படியே இருக்கு, அந்த வசனம் இருங்க, மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை என்ன செய்தாங்கன்னா விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எவ்வளவு ஒரு பாரத்தோட சொல்றேன். நான் தான் ஜீவ நதி. என்கிட்ட வந்தாதான் ஆத்மா பிழைக்கும். எனக்குள்ள வந்தாதான் சாட்சியா நிக்க முடியும். பரிசுத்தாவியானவர் ஊற்றா வந்தாதான் சாட்சியா நிக்க முடியும். பரிசுத்தாவியானவர் ஊற்றா எனக்குள்ள இருந்து வந்தாதான் என்னால உயிர்ப்பிக்கப்பட முடியும். என் ஆத்மா பிழைக்கும். ஏன்னா அது ஜீவ ஊற்று. ஆனா தேவன் சொல்லும் போது சொன்னார், என் ஜனம் 2 தீமையை செஞ்சுட்டாங்க. ஒன்னு, என்னை விட்டுட்டாங்க. நான் தான் ஜீவ தண்ணீர், என்னை விட்டுட்டாங்க, முதல் தீமை. 2வது, அவங்களே போய் அவங்களுக்கு தேவையான போய் என்ன செய்துக்கிட்டாங்கன்னா அங்க வெட்டிக்கிட்டாங்க. எதை வெட்டிட்டாங்கன்னா வெடிப்புள்ள தொட்டி. அப்படின்னா அது என்ன சொல்லுதுன்னா, தேவனை விட்டு உலகத்தோடு போகிறதுக்கு தான், அந்நியரோடு போகிறதுக்கு தான், தேவன் அல்லாத இடத்துக்கு போய் அங்க தண்ணி கிடைக்கும்னு போயிட்டாங்களாம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஊருணி வாசல் கட்டப்பட்டிருக்கா? தினந்தோறும் எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு ஜீவ நதி பொங்கி வருதா? எங்கப்பா சார் அதெல்லாம் வறண்டு போய் கிடக்குன்னு சொல்வீங்களா? இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போதே, பரிசுத்த ஆவியானவரே, உங்க வல்லமையினால் என்ன நிரப்ப ஆண்டவரே. உங்க வல்லமை எனக்கு தேவை. நான் வறண்டு போயிடக்கூடாது, என் குடும்பம் வறண்டு போயிடக்கூடாது, என் பிள்ளைகள் வறண்டு போயிடக்கூடாது. உங்களுக்குள்ள இருந்து ஜீவநதி புறப்படும் போது நிச்சயமாக அநேகர் பானம் பண்ணுவார்கள். நீங்களே வறண்டு போயிட்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் எப்படி அதை எடுத்து பானம் பண்ணுவார்கள்? ஒரு நிறைவு இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அங்க நிறைவு இருக்கும். அங்க துக்கம்லாம் சந்தோஷமா மாறி, ஒருவேளை நான் எதிர்பார்த்தது எல்லாம் எனக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது எதுவுமே இல்லைனாலும் எனக்குள்ள ஒரு நல்ல நிறைவை ஆவியானவர் கொடுத்து நடத்தி செல்வார். அப்ப இன்னைக்கு இந்த ஊருணி வாசல், சொல்லுங்க என்ன வாசல் அது? ஊற்ற போல வருகிற பரிசுத்த ஆவியானவர். அன்னைக்கு அந்த அலங்கத்தின் பக்கத்தில் இருந்த அந்த ஊற்று, அந்த ஊருணி வாசல் அவங்க கட்டி எழுப்பி இருப்பாங்கண்ணா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மேல வாஞ்சியா இருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், அவங்க பிள்ளைகள் மேலும். அதனால்தான் வாக்குத்தத்தமா தேவன் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி என்ன செய்வனா ஊற்றுவேன். அது அப்போ தண்ணீரா ஊற்றிடுவார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் பாருங்க. அது போதகருக்கு ஊற்றுவேன், இல்ல படிச்சவங்களுக்கு தான் ஊற்றுவேன், இல்ல அவங்க கொஞ்சம் கலரா இருந்தா ஊற்றுவேன், கருப்பா இருந்தா ஊற்ற மாட்டேன். இப்படி எல்லாம் ஆண்டவர் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? தாகம் உள்ளவன் மேல், மாம்சமான யாவர் மேலும் என் பிள்ளைங்க என் மேல வாஞ்சியா இருந்தா போதும், அவங்களை ஆவியானவர் நிரப்பிடுவார். அந்த குடும்பத்தை, அந்த வாசல் கட்டப்பட்டிருந்தோம். சொல்லுங்க, இது இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய வாசல் இடிந்து போய் கிடக்கும்னா, இன்னைக்கு அந்த ஊர்ணி வாசல் இடிந்து போய் கிடக்கும்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இங்க இருந்து போனோம். அந்த தீர்மானத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவற்றை கேளுங்க. நான் இதை தான் ஜெபிக்கிறேன். புது மாசத்துக்கு புது வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அபிஷேகம் பெறலையோ நீங்க கடைசி மாதமா அதை நிரப்பிடணும் ஆண்டவரே. அப்ப ஆண்டவரே எனக்கு ஒரு பதில் சொல்வார், அவங்களுக்கே தாகம் இல்லையே. நிறைய பேருக்கு அது மேல விருப்பமே இல்லையே. ஆவியானவர் எனக்கு தேவை என்ற விருப்பம் இல்லாம நான் எப்படி அவங்களை நிரப்ப முடியும்? அப்போ இந்த நாட்கள்ல உங்களுக்குள்ள தாகம் வரும் என்றால் நிச்சயம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் நிரப்பி ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள, உங்க பிள்ளைகளுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள ஆவியானவர் ஊற்றாய் கடந்து வருவார். ஆவியானவர் ஊற்றாய் ஒவ்வொரு நாளும் பொங்கி வருவார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். அடுத்த வாசல், 7வது வாசல் என்ன வாசல்? வாசியுங்கள்.
என்னோடு சேர்ந்து 3வது அதிகாரம் 26வது வசனம். நெகேமியா book of Nehemiah chapter 3 verse 26. ஓபேலிலே குடியிருக்கிற நிதனமியரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கு எதிரே இருக்கும் இடம் மட்டும் கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக தெக்கோவா ஊரார் வெளிப்புறமான பெரிய கொம்மைக்கு எதிரே ஓபேலின் மதில் மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை 26ஆம் வசனம் வாசிங்களா? அதுல தண்ணீர் வாசல்னு பேர் வருதா? ரைட். ஓபேலிலே குடியிருக்கிற வாசிங்க. ஓபேலிலே குடியிருக்கிற நீதனமியரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கும் எதிரே இருக்கிற இடம் மட்டும் கட்டினார்கள். போதும். 26ஆம் வசனம் மட்டும் நல்லா கவனிங்கள். இப்ப இந்த ஊற்று அருகாமையில் இருக்க அந்த ஊற்றின் வாசலை அங்க கட்டிட்டார்கள். ஊரணி வாசல் கட்டியாச்சு. அடுத்தது ஒரு வாசல் இருக்கு, தண்ணீர் வாசல். இந்த வாசல் எங்க இருக்குன்னா அலங்கத்தின் கிழக்கு பகுதியில் கீகோன் ஊற்றுக்கு எதிர்ப்புறத்தில் அமைந்திருக்கிறது. இப்போ அந்த ஊருக்கே உள்ள அந்த இடத்துக்கே வந்து தண்ணீர் டிஸ்ட்ரிபியூஷன் உள்ள எங்க கொண்டு வருவானா, தண்ணீரை இந்த வாசல் வழியாத்தான் கொண்டு வருவார்கள். அதுவும் இடிந்து கிடக்கு. அப்ப தண்ணி இல்லாம உள்ள ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதுக்காக உடனே தண்ணீர் வாசலை அவர்கள் கட்டினார்கள். இப்ப நீங்க தண்ணீர் வாசல் என்னன்னு கேட்பீங்கன்னா அதுக்கு விளக்கமும் அதே நெகேமியா புஸ்தகத்துல கவனிங்கள், வாசிகள் என்னவா இருக்கிறது. நெகேமியா 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் கொஞ்சம் வசனத்தை ஆழமா கவனிங்கள். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னாக வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ரா நியாய பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னாக வீதிக்கு எதிரே இருந்த காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். 9ஆம் வசனத்தை வாசிங்கள். 9ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் இந்த வாசல் அவர்கள் கட்டி எழுப்பினதுக்கான முக்கியமான நோக்கம் அந்த வழியா தண்ணீர் கொண்டு வரப்படணும், உள்ள இருக்க ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்படணும். இது வெறும் தாகம் தீர்க்கிற ஒரு வாசல் மாத்திரம் அல்ல. தண்ணீர் வாசல் என்று சொல்லும் போது நம்ம இங்க படித்த 8வது அதிகாரம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த வாசலுக்கு முன்னாடி நின்று எதை வாசித்தார்கள்? நியாய பிரமாணத்தை, அப்படின்னா வேத வசனத்தை வாசித்தார்கள். அப்ப நீங்க கவனிங்கள், இந்த தண்ணீர் வாசல் எதுக்கு அடையாளமா இருக்கிறது என்றால், ஒரு மனிதனுக்குள் வேத வசனம் போகும்பொழுது அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். வசனம், தண்ணீராகிய வேத வசனம். வசனத்துக்கு பல பெயர்கள் உண்டு. வேத வசனத்துக்கு அதுல ஒரு பேர் தான் அந்த தண்ணீர் சுத்திகரிப்பு. அது மையப்படுத்துகிறது. இந்த தண்ணீர் வாசல் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில இந்த வேத வசனம் உள்ள போனாதான் நமக்குள் என்ன கொண்டு வரும்னா பரிசுத்தத்தை கொண்டு வரும், சுத்திகரிப்பை கொண்டு வரும். தண்ணீர் இல்லாம நம்ம கழுவப்பட முடியுமா? நிச்சயமா கழுவப்பட முடியாது. அது போல நம்முடைய சரீரம் நமக்கு எவ்வளவு தண்ணீர் அவசியமோ அது போல வேத வசனம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்படும் போது நமக்குள்ள ஒரு கழுவுதலை, ஒரு சுத்திகரிப்பை அது கொண்டு வருகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் ரொம்ப கம்மியாத்தான் இருக்கும் போல இருக்கு உங்களுக்கு. அதான் ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிக்கிறீங்க. ஒரு மனிதன், ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தித்தாள்கள் வாசிக்கிறோம். செய்தித்தாளை திறந்து நீங்க வாசிக்கும் போது நீங்க உள்ள போவீங்கன்னா நீங்க வெளியில வரும்போது குப்பையா வருவீங்க. அவர் இவரை விவாகரத்து செஞ்சார், அவங்க மனைவி இவங்களை விவாகரத்து செஞ்சாங்க, இவங்களை கூட்டிட்டு போனாங்க, அப்படி குப்பையா வெளியில வருவீங்க. உடனே உங்க மைண்ட் எல்லாம் அங்க போயிடும். ஆனா நீங்க வேதத்தை ஒரு மனுஷன் திறந்து வாசிப்பான் என்றால் அவன் வரும்போது குப்பையா வரமாட்டான். வேத வசனம் அவனை பரிசுத்தப்படுத்தி வெளியில கொண்டு வரும். அல்லேலூயா. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த வாரத்துல கர்த்தர் நமக்கு உங்களுக்கும் நேரம் கொடுத்தார், எனக்கும் நேரம் கொடுத்தார். இந்த வாரத்துல நீங்களும் நானும் எத்தனை அதிகாரம் வாசித்தோம், எத்தனை அதிகாரம் ஒரு நாள் வாசிக்கிறோம்? இல்ல இந்த வாரத்துல நான் வேதத்தை எத்தனை முறை கையில எடுத்தேன்? அது அப்படியே கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை நான் மொபைல கையில எடுத்தேன்? நான் இதை ஏதோ குற்றப்படுத்துவதற்காக சொல்லல, நம்முடைய முக்கியத்துவம் எது மேல இருக்குன்றதுக்காக சொல்றேன். அப்போ நமக்குள்ள இந்த வசனம் உள்ள போகாம, இடம் கொடுக்காம இந்த வசனத்தின் காரியங்கள் செயல்படுவது நானே தடையா இருக்கிறேன் பாருங்க. எனக்கே என்ன சுத்திகரிக்கணும், இந்த வசனத்து மேல விருப்பம் இல்லாம எப்படி எனக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும்?
அதனாலதான் வாசிங்க, இந்த வசனம் வாசித்தா இன்னும் நமக்கு ஆவிக்குரிய அர்த்தம் புரியும். வாசிங்கள் எபேசியர் 5வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்கள். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் என்ன உண்டாகுதா? சுத்திகரிப்பு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, வசனம் உங்களை சுத்திகரிக்கும். அதனாலதான் உங்களுக்கு நினைவு இருக்கா, நம்ம சுத்திகரிப்பு சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவோம்? சுத்திகரிப்பா அப்படி ஒன்று நம்ம சபையில செய்யறோமான்ற மாதிரி. நம்ம சுத்திகரிப்பு செய்யும் போதெல்லாம் என்ன சொல்லுகிறோம்? ரத்தத்தால. அப்ப எல்லாத்தையும் உங்களுக்கு அப்படியே சொல்லி சொல்லி கொடுக்கணும். ஏன் வசனத்தால சொல்லுகிறோம்? அதுல சுத்திகரிப்பின் வல்லமை இருக்கு. அது என் கழுவும், என் சிந்தனையை கழுவும், என்னுடைய பார்வையை கழுவும், என்னுடைய இருதயத்தை கழுவும். வசனம் உள்ள போகாம ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ்ந்தான் என்கிற சரித்திரமே கிடையாது. அப்படி வாழவே முடியாது. வசனம் இல்லாம பரிசுத்தமா வாழவே முடியாது. அதனால்தான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வேர்ட் ஆஃப் காட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்த வசனம் என்னை கழுவணும், என் குடும்பத்தை கழுவணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையை கழுவணும். வசனத்தின் மூலமா தினந்தோறும் நான் சுத்திகரிக்கப்படணும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. சங்கீதம் 119:9 வசனம் சொல்கிறது, வாலிபன் தன் வழியை எதனாலுங்க சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வேத வசனத்தினால் அல்லவா? அப்போ அது வாலிபன் மாத்திரம் அல்ல, அது சிறு பிள்ளைகள் இருந்து வயதானவர்கள் வரை, வாலிபர்கள் வரை எல்லாருமே வசனத்தினாலதான் சுத்திகரிப்பு. இன்னொரு இடத்துல பவுல் சொல்கிறார், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிங்கள். இன்னைக்கு உங்க வெளிச்சம் வெளியில வர முடியாதபடி வசனம் உள்ள போனதான் வெளிச்சம் வெளியில வரும். வசனம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. வசனத்தின் மேல தாகம், வசனத்தின் மேல விருப்பம். என்ன பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் படிச்சா ஒண்ணுமே புரியல பாஸ்டர். அதான் நிறைய நேரம் பிசாசு, நீங்க நல்லா கவனிங்க, நிறைய பேரை ஜெபிக்க கூட வைப்பான். அவனுக்கு ஜெபம் கூட பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜெபம்ன்ற பேர்ல நம்ம என்னென்னமோ எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனாலும் அவன் விட்டுருவான். ஆனா வசனம் பைபிள் எடுத்த உடனே ஒரு சுத்தும் பாருங்க. அது வந்து என்ன 180 டிகிரியை சுத்தம். அது நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைபிள் கையில எடுத்த உடனே என்ன வருது? எல்லாரும் சேர்ந்தே சொல்லுங்க, என்ன வருது? அது என்னதான் தெரியல பாஸ்டர், அது எப்படித்தான் வருதுன்னு தெரியல. ஆனா ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, நீங்க கவனிங்க, நம்ம வசனத்துக்குள்ள போகாம அந்த வசனத்தின் மேல விருப்பம் வர வர கொஞ்சம் கொஞ்சம் வாசித்தாலும் நல்ல ஆழமா வாசிக்க கற்றுக்கொள்வில்லை என்றால், வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன், சொல்லுங்கள், அவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம். நான் செய்யறது ஒண்ணுமே சரியில்லை பாஸ்டர், போன உடனே கம்பெனி மூடிடுவான், போன உடனே வெளியில வந்துடுவேன். இதெல்லாம் நடக்குதுன்னா வசனம் இன்னும் என்னை சுத்திகரிக்கல. ஒரு மனுஷன் வசனத்தை பிடிச்சுப்பான ஆண்டவர் சொல்கிறார் யோசுவாவை பார்த்து, நீ வலது புறம் இடது புறம் சாயாம நான் சொல்ற வசனத்தின்படி நட, you will have great success. நீ தான் சிறந்தவனா இருப்ப. அப்ப இன்னைக்கு ஒரே ஒரு காரியம்தான், இந்த தண்ணீர் வாசலை அவர்கள் கட்டும் போது அந்த வாசலுக்கு முன்னாடி நின்று வசனத்தை வாசித்தது போல நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஓசியால ஒரு இடத்துல தேவன் ரொம்ப கடினமா சொல்லுகிறார். நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அதை எப்படி சொல்லியிருக்கார் தெரியுமா? ஓசியா 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை என்ன செய்வனா? பாருங்க, அது வருத்தமா இருக்குல்ல. நம்ம பிள்ளைகளை தேவன் மறந்துட்டார்னா எவ்வளவு வேதனைக்குரியது. அதுக்கு சொல்லப்படுகிற காரணம் என்னன்னா, நீ வசனத்தை மறந்துட்ட, உனக்கு வசனத்து மேல விருப்பம் இல்ல, அப்புறம் எப்படி நான் உன் பிள்ளைகளை நினைவு வைக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியிலிருந்து ஆண்டவர் அப்பப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது, உன் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடு, உன் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுன்னு சொன்னார். இன்னைக்கு அந்த வாசல் நம்ம வாழ்க்கையில இடிக்கப்பட்டிருக்கும்னா, முந்தி ஒரு நாள் நல்ல வசனம் வாசனம் பாஸ்டர், மிந்தி அன்னைக்கு அந்த வாசல் கட்டப்பட்டிருந்தது பாஸ்டர், இன்னைக்கு இடிந்து போயிருக்கும்னா ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த வாசலை எனக்கு கட்டுறதுக்கு கிருபை தாங்க. அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளே, அது ஒரு மாசம் ஒரு வாரம் இருக்கு, தினந்தோறும் ஒரு 3 அதிகாரமாவது வாசிக்க எனக்கு கிருபைத்தார். ஆனா 31ஆம் தேதி நைட்டு மட்டும் ஒரு தீர்மானம் இருக்கும். என்ன தீர்மானம் சொல்லுங்க, நீங்க தான் சொல்ல. என்ன தீர்மானம்? 31 நைட்டு. நீங்க அப்படிலாம் எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 31 நைட் என்ன தீர்மானம்? ஆண்டவரே, இந்த வருஷம் எப்படியாவது பைபிள் என்ன செஞ்சிடணும். இந்த மாதிரி வருஷம் மட்டும் போயிட்டே இருக்கு, வருஷம் போகுது, எல்லா 31 நைட்டும் வேதத்தை வாசிச்சு முடிச்சிருவன் தான். ஆனா எத்தனை முறை நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா அப்படி இடிந்து போன வாசல் இருக்கும்னா, இன்னைக்கு ஆண்டவற்றை கேளுங்க, கர்த்தர் அந்த வாசலை கட்டி எழுப்ப கிருபை செய்வார். 6ஆம் வாசல் ஊரணி வாசல், ஆமென், பரிசுத்தாவியான ஒரு ஊற்றை போல புறப்படுவார். 7வது வாசல் தண்ணீர் வாசல், வசனத்தினால எனக்கு பரிசுத்தமும் சுத்திகரிப்பையும் கர்த்தர் தருகிறார். அடுத்தது 8வது வாசல் எதை குறிக்கிறது? வாசிங்கள்
பின்பு அவர் என்னை கீழ் திசைக்கு எதிர் வாசலாகிய வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. போதும். அப்போ இந்த கிழக்கு வாசல் என்பது என்ன எனக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், இதெல்லாம் இனி நடக்க போற அடுத்த 2 காரியமும் இனி நடக்க போறது. இதுவரைக்கும் நான் 8 காரியம் சொன்ன 8 வாசல் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆயத்தமா இருக்கும் போது 9வது வாசல் எதை என்னுடைய வாழ்க்கையில சொல்லி தருகிறது என்றால், இந்த கிழக்கு வாசலுக்கு நேர் எதிரில தான் இந்த ஒலிவமலை இருக்கிறது. இந்த ஒலிவமலையில தான் தேவனுடைய வருகையில அந்த ஒலிவமலையில இறங்கி அவர் இந்த கிழக்கு வாசலுக்கு உள்ள போவார் என்பது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இதனால்தான் இஸ்ரவேல் தேசத்தை இன்னைக்கும் கிழக்கு வாசல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த 2 மதத்தினர் சேர்ந்து அது பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். சோல்ஜர்ஸ் எல்லாம் இன்னைக்கு நிக்கிறாங்க, சிப்பாய்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அது கர்த்தருடைய வருகையில நடக்கும். அவர்கள் எல்லாரும் அதை சிதறி போகும்போது தேவன் அதுக்குள்ள நடந்து போகிறார். ஆண்டவருடைய 2வது வருகை அது குறிக்கிறது. முதல் வருகை அவர் குழந்தையா வந்துட்டார். இனி 2வது வருகை அவர் ஒரு ராஜாவாக எக்கால சத்தத்தோடு வரப்போகிறார். அதனால்தான் நிறைய பேர் இன்னைக்கும் நம்பி இந்த ஒலிவ மலையில அவர் முதல்ல வந்து இறங்கும் போதே அநேகர் உயிர் தடணும்னு சொல்லி அவங்க பெரிய பெரிய பணக்காரங்களாம் மரிச்சவங்களாம் அவங்களுடைய கல்லறையை இந்த ஒலிவ மலையில வச்சிருக்கிறாங்களா கல்லறையை. ஏன்னா அவர் வரும்போது முதல்ல உயிரோட எழும்பணும்னு சொல்வதற்காகவே கல்லறைகளை அங்கு வைத்திருக்கிறார், ஒலிவ மலையில வச்சிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் அங்கு அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த கிழக்கு வாசல் என் வாழ்க்கையில எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், ராஜா சீக்கிரம் வரப்போகிறார், ஆயத்தமாவோம். ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபம். கிழக்கு வாசல் அதைத்தான் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஆயத்தமாகுங்கள். வரும்போது கைவிடப்பட்டக்கூடாது. முதல் வருகை எனக்கு ரட்சிப்பை தருவதற்காக குழந்தையாய் வந்தார். 2வது வருகை இப்பொழுது அவர் வருவது மறுபடியும் குழந்தையா வருவதற்கு அல்ல, என்னை அவரோடு சேர்த்துக் கொள்வதற்காக வருகிறார். அவருடைய வருகையில நான் அவரோடு சேர போறதுக்காக கர்த்தர் என்னை அழைத்துக் கொண்டு போக வருகிறார். அவருக்காக வாழ்ந்து மரித்து ஆமென் காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக வருகிறார். பாருங்க அந்த ராஜாவுடைய வருகை எப்படி இருக்கும். வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16ஆம் வசனம். இதை குறித்து என்னைக்காவது உங்க சிந்தனை இருக்கா? இயேசு வரப்போகிறார், நான் அவரோடு போகணும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதுமே கர்த்தருடனே கூட இருப்போம். சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஏசப்பா மணவாளன்னு சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்க ஒரு பரிசுத்த தேவனோடு நீங்களும் நான் அவரோட வாசம் பண்ண போகிறோமே. எவ்வளவு ஒரு சந்தோஷமான நாள், எவ்வளவு ஒரு சந்தோஷமான நேரம் பாருங்க. அவரை முகமுகமா பார்ப்பது எவ்வளவு ஒரு வெளிச்சம், எவ்வளவு ஒரு சந்தோஷம். அது அப்ப இன்னைக்கு நம்ம வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிழக்கு வாசலை கட்டினார்கள். இன்னைக்கு இந்த நிமிஷம் எக்காலம் ஊதப்படும் என்றால் எத்தனை பேர் இயேசு ராஜா வாங்க, இயேசு ராஜா சீக்கிரம் வாங்க, என்ன உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்க. ஆனா இதை நிறைய பேர் வேற மாதிரி சொல்றாங்க. இயேசு ராஜா சீக்கிரம் வாங்கன்னு சொல்லல, பேசாம நான் இருக்கிறதுக்கு என்ன செஞ்சு தொலைகிறேன். இப்படி சொல்றவங்க எல்லாம் அங்க போறதல்ல, அங்க போக முடியாது. தேவன் குறித்த நேரத்தை வச்சிருக்கிறார். ஆனா அவர் வருகையின் மேல ஒரு தாகம், ஆண்டவரை சந்திக்கிறதுக்கான ஒரு ஆயத்தம். பரிசுத்தவான்கள்லாம் அவங்க மரணத்தின் மேல ஒரு பெரிய நம்பிக்கையோடு மரிச்சிருக்கிறார்கள். ஏன்னா அவர் சொன்னபடியே அவர் வருவார், சொன்னதைத்தான் ஆண்டவர் செய்வார். மத்திய ஆகாயத்திலே கால சத்தம் ஊதப்படும் அன்றைக்கு. அதனால்தான் அன்றைக்கு அந்த நாள் இப்படித்தான் இருக்க போகுது. Praise the Lord, hallelujah. அது ஒரு இன்பமான நாள், அது வார்த்தையினால வர்ணிக்க முடியாது. ஒருவேளை மரணத்தை பார்த்தா நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கலாம், ஐயோ நான் இப்படி விட்டுட்டு போறேனே. ஆனா உண்மையாகவே தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தேவ பிள்ளைகளுக்கு இது ஒருவேளை சின்ன பிரிவு கஷ்டமா இருக்கலாம். மனைவியை விட்டு போறோம், பிள்ளைகளை விட்டு போறோம்ன்ற அந்த பிரிவு மட்டும்தான் இருக்குமே ஒழிய மற்றபடி அந்த மகிமையின் நாள், அந்த மகிமையின் நேரம் அவ்வளவு சந்தோஷமானது. அது ஒரு தேவனுடைய சமூகத்திலே நாம் நித்திய காலமாய் வாழப்போகிறோம். அப்போ 9வது வாசல், கிழக்கு வாசல் எனக்கு நினைவுபடுத்துகிறது, இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். சொல்லுங்க, இயேசு ராஜா சீக்கிரம் வர. கடைசி ஒரு வாசலை நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வாசிங்க 10வது வாசல்.
31ஆம் வசனம், 31ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே அப்போது கடைசி 10வது வாசல் மிப்காத் வாசல். மிப்காத் வாசல் எதை என்னுடைய வாழ்க்கையில சொல்லித் தருது? அதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிங்கள். இந்த மிப்காத் வாசல் பக்கத்துல தான் தாவீது ராஜா வாழும்போது என்ன செய்வார்னா, அங்க அவருடைய சேனைகள், அவருடைய ட்ரூப், அவருடைய சிப்பாய்கள், இவர் ராஜாய்க்கு கீழே இருக்கிற சேனைகள், இவங்க எல்லாம் இந்த மிப்காத் வாசல் நிற்கும் போது அவர் கணக்கெடுப்பார். கணக்கெடுத்து இந்த யுத்தத்துல யாரெல்லாம் நல்ல வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கான உற்சாகப்படுத்துறது, அவங்களை கொஞ்சம் கனப்படுத்துறது, இதெல்லாம் அவர் செய்வார் இந்த மிப்காத் வாசல்ல. இதே போல நீங்கள் மிப்காத் வாசல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை கற்று தருதுன்னா, எப்படி 9ஆம் வாசல் வருகையை நமக்கு சொல்லுகிறதோ, இந்த 10வது வாசல் மிப்காத் வாசல் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுனால் நியாய தீர்ப்பை நமக்கு நினைவுபடுத்துகிறது. என்ன தீர்ப்பது? நியாய தீர்ப்பு. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கான நியாய தீர்ப்பு கிடையாது. நியாய தீர்ப்பு துன்மார்க்கமா வாழ்ந்தவனுக்கு. தேவன் தெரிந்தும் தேவன் அதே பாவத்தில் வாழ்ந்து மரிச்சு போறான் பாருங்க, அவன் துன்மார்க்கமா வாழ்ந்தான் பாருங்க, தேவனை விட்டு தூரமா இருந்தா பாருங்க. எத்தனையோ முறை கர்த்தர் பேசி கூட அவன் அதுல உள்ள வருவதற்கு விருப்பம் இல்லாம இருந்தா பாருங்க. நியாய தீர்ப்பின் நாளை காண்பிக்கிறது. ஆனா உண்மையா அவருக்காக வாழ்ந்த பிள்ளைகளுக்கு அன்றைக்கு அது நியாய தீர்ப்பு நாள் அல்ல, கர்த்தர் அவர்களை கனப்படுத்துகிற ஒரு நாளாக, தேவனிடத்திலிருந்து கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு நாளாக, ஓட்டத்தை ஓடின அவர்களை கர்த்தர் அங்கீகரிக்கும் ஒரு நாளாக மாற்றுவார். பரலோகத்தில் நித்திய காலம். இது 1000 வருஷ அரசாட்சியை குறிக்கிறது. வருகை முடிந்த பின்பு நித்திய காலம். ரகசிய வருக, பகிரங்க வருக, 7 வருஷம் இங்க அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அதுக்கப்புறம் நித்திய காலத்துல குடிக்கும் போது, ஒரு நித்திய காலத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நியாய தீர்ப்பு. எப்படி இன்றைக்கு தாவீது ராஜா கூப்பிட்டு எல்லாரையும் கனப்படுத்தி தவறு செய்தவர்களை தண்டித்தானோ, அது போல ராஜாதி ராஜா துன்மார்க்கமா வாழ்ந்தவ, தேவன் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறார். ஒன்னு நித்தியத்துக்குள்ள பரலோகத்துக்குள்ள அவரோடு வாசம் பண்ணுகிற இடத்துக்கு போக முடியும், இல்லைன்னா நியாய தீர்ப்புல அங்க வாசல் நிக்க வச்சு, நான் அந்த இடத்தை சொல்ல விருப்பப்படுகிறேன், அது ஒரு பாதாளம், நரகத்துக்கு அவர்கள் தள்ளி விடுவார்கள். அந்த இடத்துல புழு வெந்து கொண்டிருக்கும், வேகாத புழுக்கள், அப்படியே கொழும்பு விட்டு எரிகிற தீ. அந்த நரகத்தை நம்மளோட கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இன்னைக்கெல்லாம் நம்ம ஏதோ சொல்ல நரகம்னா ஐயோ பயமா இருக்கு அப்படி சொல்றோம்ல, ஆனா அன்றைக்கு வேதத்தில் எழுதுனது போலவே அங்க இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்காக கர்த்தர் நம்மை புதிய தரிசன சபைக்குள்ள கொண்டு வரவில்லை. அதுக்காக செய்தியை கேட்கல, அதுக்காக இந்த பூமியில நான் வாழல. இவ்வளோ கேட்டுட்டு போய் நியாய தீர்ப்புல போய் நின்னு நீ என்ன யாருன்னே தெரியாது நீ போ வெளியிலன்னு தேவன் சொல்வதற்காக அல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், உண்மை முத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தப்பா, வாப்பா எனக்குள்ள பிரவேசி, என்னுடைய வீட்டுக்குள்ள பிரவேசி, உனக்காக ஆயத்தப்படுத்தின இடம் இதுன்னு சொல்லி உங்களை என்னை அவரோடு சேர்த்துக் கொள்வார் என்றால், அதுதான் மிப்காத் வாசல் சொல்லுகிறது. நியாய தீர்ப்பின் நாளை அது சொல்லுகிறது. அந்த நாளும் நமக்கு கனம். அன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு இங்க ஆண்டவருக்காக இரத்த சாட்சியா மரித்தாங்களோ கனப்படுத்துவார். தேவனுக்காக நடந்த கால்கள், தேவனுக்காக பேசின வாய்கள், தேவனுக்காக தியாகம் பண்ணினவர்கள், தேவனுக்காக கொடுத்தவர்கள் எல்லாருக்குமே உண்டு. பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். வாசிங்க என்னோட சேர்ந்த அந்த வசனத்தில் வெளிப்படுத்தின 22:20 வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இந்த வசனம் இருக்கிறது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நான் அவனவன் கிரியைகளுக்கேற்ற பலனை கொடுக்க நான் வரேன். ஏன் கர்த்தரை நாங்க வச்சு கனப்படுத்துகிறார்? என்னன்னு அவருக்காக செஞ்சோமோ அதுக்கான ஒரு பலனை கர்த்தர் அந்த நாளிலே வச்சிருப்பார். சொல்லுங்க, எனக்கு என்ன உண்டு? ஒரு பலன் உண்டு, எனக்கு ஒரு கனம் உண்டாங்க. பாருங்க, கோடி கோடி ஜனங்கள் எல்லாம் நிற்கும் போது நம்மளை எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு நம்ம தலையில ஒரு கிரீடத்தை வச்சு இவர் அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது எவ்வளோ ஒரு மகிமையிலே சந்தோஷம். வாடாத கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கார், மகிமையின் கிரீடம். இன்னைக்கு இந்த பூமிக்குரிய கிரீடம் எல்லாம் வாடி போகும். இந்த பூமியில பெற்ற வெற்றி, சாதனை, இதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா அங்க தேவனுக்கு முன்பதாக, ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக, அவருடைய சமூகத்தில் எவ்வளோ இன்பமாக பரிசுத்தர் 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 என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்க போகிற நாள் வரப்போகிறது என்றுதான் இந்த 2 வாசல் நமக்கு நினைவுபடுத்துது. ஒரு வாசல் எனக்கு சொல்லப்படுது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வாசல் என்ன வாசல்? கிழக்கு வாசல். அடுத்தது மிப்காத் வாசல், நியாய தீர்ப்பை எனக்கு சொல்லுகிறது. இப்படி 10 வாசல். இதுக்கப்புறம் 2 வாசல் இருக்கிறது.
அந்த வாசல்கள் நம்ம வேறு ஒரு நாட்களில் வரும்போது கற்றுக்கொள்ளும். அது எப்ராயிம் வாசல், இன்னொரு வாசல் இருக்கிறது. நீங்க நல்லா கவனிங்கள். இப்ப நான் 10 வாசலையும் வேகமா சொல்லுகிறேன், எல்லாருமே உன்னிப்பாய் கவனிங்கள். எப்படி ரட்சிப்புல ஆரம்பித்து நியாய தீர்ப்புல முடியுது பாருங்க. முதலாவது நம்ம கற்றுக்கொண்ட வாசல் என்ன வாசல்? ஆட்டு வாசல். அது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை குறிக்கிறது. இரண்டாவது மீன் வாசல், ஆத்தும ஆதாயத்தை குறிக்கிறது. எல்லாருமே ஆத்தும ஆதாயம் செய்யறதுக்காகத்தான் இந்த பூமியில கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். அதனால்தான் நீங்க சர்ச்சுக்கு வரும்போது வெறும் கையா வரீங்களேன்னு சொல்லி கர்த்தர் நம்ம பார்க்கும்போது வேதனைப்படக்கூடாது. மீன் வாசலை மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில கட்டப்படணும் மீன் வாசல். ஒரு நாள் கட்டப்பட்டது, இன்னைக்கு இடிஞ்சு போச்சு, கட்டுங்கள் மீன் வாசல். மூன்றாவது பழைய வாசல், ஆதி உபதேசத்தை நம்ம ஒரு காலம் விட்டு விடவே கூடாது, அந்த வசனத்துல நிலைத்திருக்கணும், பழைய வாசல். நான்காவது வாசல் பள்ளத்தாக்கின் வாசல். என் வாழ்க்கையில சில பாடுகள் உண்டுதான், மேல ஈழ நான் போயிட்டு பாடுகள் பட்டுதான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். பள்ளத்தாக்கின் வாசல் பாடுகளை குறிக்கிறது. ஐந்தாவது குப்பை மேட்டு வாசல். தினந்தோறும் எனக்குள்ள வருகிற குப்பையெல்லாம் வெளியில தள்ளிக்கிட்டே இருப்பேன். ஆறாவது வாசல் ஊருணி வாசல். ஆமென். பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள ஊற்றாக புறப்பட்டு வருவார். ஏழாவது வாசல் தண்ணீர் வாசல். வசனத்தை டெய்லி வாசிக்கும் போது எனக்குள்ள சுத்திகரிப்பை உண்டு பண்ணும். எட்டாவது வாசல் குதிரை வாசல். எனக்கு டெய்லி ஒரு போராட்டம் உண்டு, நான் ஜெயமெடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். ஒன்பதாவது வாசல் ஆமென் கிழக்கு வாசல். இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். 10வது வாசல் மிப்காத் வாசல். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அங்கு வச்சு கனப்படுத்த போகிறார். துன்மார்க்கர்களுக்கு நியாய தீர்ப்பு, ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அது ஒரு மகிமையின் நாளாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.